ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீட்டிங் நட்வர்ஷிப் பண்ணல எபிசோட் 349 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மனுஷன் ஃபுல் டிப்ரெஷனில் வராரு. இது போக மாட்டேங்குது. என்னையா சிரிப்பது? அங்க எவ்வளவு பேர் கூட்டங்கிறாங்க, நம்மளுக்கு மூணே பேர். உங்ககிட்ட கொடுக்க சொன்ன தகவல் லார்ட் சுச்சிகாகே கிட்ட இத கொடுத்துட்டு உடனடியா பதில் வேணும்னு சொல்லி கேளுங்க. அவர்கிட்ட எல்லாம் இதை கொண்டு போக வேண்டாம், நான் சொல்றத கேளுங்க. உண்மையா நான் தெரியலையே. இந்த சுச்சிகாகே அப்போ அவரமே அப்படிதானே ரெக்கட் தான். எதுக்கு இப்ப தேவையில்லாம அவசரப்பட்டு இருக்கீங்க? அப்படிதானே. ஓ, இவ்வளவு பேரு சாண்ட் வில்லேஜ் காரமா. நாலாவது காசைக்காக வா. ஹிடன் சாண்ட் ஆளுங்க இங்க என்ன பண்றாங்க? இவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்க பாரு. நம்மளுக்கு சப்போர்ட்டா? இது ஹிடன் சாண்டுக்கு சொந்தமான ஒரு நிலப்பரப்பு. எல்லாரும் சண்டைக்கு இங்க போறாங்க. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு, கூட்டமா நாங்க எல்லாரும் உள்ள இது வந்து அவங்க land. பண்ணிடுவோம். உங்களுக்கு தான் தெரியும். இதுதான் எங்களுடைய தீர்மானம். இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். அப்போ நம்ம மேலே சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. வாங்க போலாம். சமாதானமா போறத பத்தி பேச சொல்லிருந்தேனே, அத பத்தி எதுவும் யோசிச்சீங்களா? எப்படியும் அவங்க அதை ஏத்துக்க போறது கிடையாது. ஹிடன் லீஃப் ஹிடன் சாண்ட் கிட்ட என்ன பேசுனாங்கன்னு தெரியல. என்ன ஆனாலும் ஹிடன் ஸ்டோனுடைய ஒற்றுமை அவங்களால கலைக்கவே முடியாது. சரியா சொன்னீங்க. அமைதியா இருங்க. பொதுவாவே ஸ்டோனோட ஒற்றுமையை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அதை நம்பிதான் நான் ஒரே அடியா 1000 பேரை அனுப்பி வச்சேன். ஆனா அவங்க ஊரோட எல்லோ பிளாஷ்ங்கிற ஒருத்தர் மட்டும் வந்து இந்த 1000 பேரையும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு தடுத்துட்டாரு. அந்த ஆள் கண்ணுக்கு தெரிஞ்சதானே ஃபைட் போறது. இதுல இருந்தாவது நிதர்சனத்தை புரிஞ்சுக்கோங்க. என்னடா ஹிடன் ஸ்டோனோட ஏதோ சமாதானமா போக போறாங்களாமே. இவரா? ஒத்த காகிதத்துல இன்னும் செஞ்சு இப்படிதான் கட்டுறாரு அவரு. முடிவுக்கு வர முடியாது. அது என்னமோ சரிதான். இதனால லார்ட் தோட் எவ்வளவு அழுத்தத்தை சந்திக்க இந்த வேண்டியதா செஞ்சு ஜோடியாக தான் சுற்றி இருக்கிறேன். இப்போ ஒரு முடிவுக்கு வருது. அதுதானே நம்ம எல்லாருக்கும் வேணும். வாங்க நம்ம எல்லாரும் அது கொண்டாடலாம். ஓய் கக்காஷி, வரியா? டம்ப்ளிங் சாப்பிடுவோம். ஒரு சோகத்தின் மொத்த உருவமும் போய் நிற்கிறது. அப்படியே நருட்டோ சாஸ்கே பார்க்குற மாதிரி தான். இவனுக்கு அப்படி என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அவன் சந்தோஷமா இல்லாததுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும்ல. நீ வந்து ஒபெட்டோரினை பத்தி தான் பேசுறியா? ஆமா, அந்த விஷயம் தான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கும். அப்புறம் தான் நண்பா நண்பான்னு காய்ஸ் பின்னாடியே சுற்றி நிற்கிறாரு. கக்காஷி ரேன்,
அது எப்படி இருந்திருக்கும்ல ஒவ்வொரு நாளும். நல்ல முடிவு எடுத்தீங்க. இதுக்கப்புறமாவது நிம்மதியா இருக்கலாம். ஹிடன் ஸ்டோன் பண்ண துரோகம் எல்லாத்துக்குமே அவங்கள பழிவாங்காம இப்படியே அவங்கள மன்னிச்சு விடுறதுக்கு உங்களுக்கு சம்மதமா என்ன? இதுக்கு நாம சண்டை போட்டு தோத்து கூட போயிருக்கலாம். உனக்கு என்ன தோணுது ஹீரோசின்? ஏற்கனவே நம்ம ஊர் இருக்கிற நிலைமைக்கு இப்ப போற தொடரணும்னா கண்டிப்பா அது நமக்கு ஆபத்தை தான் விளைவிக்கும். அதனால சமாதானம் தான் இதுக்கான ஒரே தீர்வு. இந்த நாட்டுக்காக இந்த போர்ல என்னோட நிறைய நண்பர்கள் தன்னோட உயிரை விட்டுருக்காங்க. அப்போ அவங்களோட தியாகம் எல்லாம் வீணா போகணுமா என்ன? அதே மாதிரி தான் எல்லா வில்லேஜையும் யோசிக்கணும். அவங்களோட உயிர் பறிபோனதுக்கான முழு பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன். அதுக்கு உங்களால எப்படி பொறுப்பேத்துக்க முடியும்? தேர்ட் ஹொக்காகே பதவியிலிருந்து விலகி ஃபோர்த் ஹொக்காகேவா நான் வேற ஒருத்தரை நியமிக்கிறேன். என்ன டாக்குற டைம்? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. 3வது ஓக்காக நல்லா பணியாற்றிக்கிட்டு இருந்தாரு. உண்மையை சொல்லணும்னா அவர் நிறையவே பரிதாபம் பார்க்கறாரு. அது ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கே ஆபத்தா மாறிடும். இனி எல்லாத்தையுமே மாத்தி அமைக்கிற வகையில ஷினோபியோட விதிகளை பின்பற்றக்கூடிய ஒரு ஹொக்காகே தான் இப்ப நமக்கு தேவை. என்ன எப்படா காலியாகும்? அதுதான் என்னோட கருத்து. சரி, அந்த மாதிரி யாராவது இங்க இருக்காங்களா? அவன் அவனத்தாயன் சொல்றான். எனக்கு தெரிஞ்சு 3 லெஜெண்டரி சானின்ல ஒருத்தரான ஒரோச்சிமாருவை ஹொக்காகே ஆக்கலாம். டேய் யார்? உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க சரஸ்வதி. உண்மைய சொல்லணும்னா ஒரோச்சிமாரு போர் வியூகங்களை வகுக்கிறதுல உண்மையிலேயே ஒரு பெரிய கெட்டிக்காரன்னு நானே சொல்லுவேன். ஆனா இருந்தாலும் அவனோட மூளையில நிறைய மோசமான யோசனைகள்லாம் பதுங்கி இருக்கு. அப்படி இருக்கிற ஒருத்தங்கிட்ட ஒக்காகே பதவியை கொடுக்கிறது எனக்கு என்னமோ கர்மம் சரியா மட்டும் படல. பத்தாது. லார்ட் தேர்ட், எனக்கு மினாட்டோ நாமிகாசே சரியா இருப்பாருன்னு தோணுது. மினாட்டோ ஜிராயா கிட்ட பயிற்சி எடுத்தவர் தானே. அந்த தகுதி போ. மாணவரோட மாணவர்னு சொல்லுங்க. எல்லோ பிளாஷ்ங்கிற பட்டம் பெற்ற திறமசாலி அவரு. ஓ, ஆனா மினாட்டோவுக்கு வயசு கம்மி. கனாபி பிரிட்ஜில் ஏற்பட்ட போர்ல வெற்றி பெற்று 3வது கிரேட் ஷினோவி போற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்ததே அவர்தான். இதுல எனக்கு உடன்பாடு இல்ல. 8 வயசுல இட்டாச்சி மட்டும் ஆகலாம். மத்தவங்க எல்லாம் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அவ்வளவுதான். ஒத்திக்கிட்டு போடா. அவ்வளவுதான். ரொம்ப கடுப்பு பாரு. நீ என்னன்னா மறைச்சுக்க. உனக்குள்ள வில் ஆஃப் ஃபயர் இருக்குங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்ல. அதனாலதான் நம்ம ஊரையும் ஷினோபி உலகத்தோட எதிர்காலத்தையும் நான் உன்னை நம்பி உன்கிட்ட ஒப்படைக்க பண்ண ஒரே உருப்படியான வேலை. காப்பாத்துவதான நீங்க என் மேல வச்ச நம்பிக்கைய நிச்சயம் நான் காப்பாத்துவேன். இந்த பதவியை நான் இன்னொரு பிரம்மாண்டமான சூழ்நிலையில உன்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நிலைமை தலைகீழ் ஆயிடுச்சு. நம்ம ஊரை சுத்தி நல்ல விஷயங்களை விட ஆபத்துகளோட எண்ணிக்கை தான் அதிகமாயிடுச்சு. அது கூட ஒண்ணுக்குது. அது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். அதாவது எல்லாத்தையும் சொதப்பியா விட்டு குத்துறது முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க அமைதியா அங்க வந்து நிக்கிறத பாக்குறப்போ இருந்தாங்க. அதுக்கு என்ன எப்படியோ நல்லதுக்காக தான் சொல்லியிருப்பாருன்னு எடுத்துக்கலாம்ல. அது அவர் என்ன திட்டவே இல்லை. அது வந்து இந்த ஒக்காகேவா பொறுப்பேற்றுக்க சொல்லியிருக்காரு. ஒக்காகேவா தானே? அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்போ? இந்த ஒக்காகேவா பொறுப்பேற்றுக்க சொல்லியிருக்காரு. அப்படியே வந்துக்குது.
கிடைச்ச அங்கீகாரம் தான் இது. ரொம்ப நன்றி. நட்பு பையன் இருந்தா ஊருக்குள்ள எங்க அப்பா அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோஸ் சொல்றத மட்டும் தான் கேட்கறாங்க. மினாட்டோ ஒரு பொம்மை மாதிரி அந்த பதவியில அமர வச்சுட்டு சரட்டோவை அந்த ஊரை பண்றேன். இப்படியே போனா நம்ம ஊரோட எதிர்காலம் நிச்சயம் கேள்விக்குறியாகும். அதுக்குள்ள தைரியத்தை கைவிட்டா எப்படி? என் ஆராய்ச்சி மட்டும் வெற்றி அடைஞ்சதுன்னா இந்த ஊரை ரொம்ப சுலபமா என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த அதிகாரம் கைக்கு வரணும்னா அதுக்கான சில யுக்திகளை நம்ம கையாண்டு தானே ஆகணும். அதுக்காகத்தான் நானும் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான சரியான நேரம் இன்னும் அமைய மாட்டேங்குது. இந்த பாம்பு டான்ஸை கழிச்சு இருக்கும்னு நினச்சி பார்த்துருக்கேன். புது ஹொக்காகேவை என் பங்குக்கு நானும் கொஞ்சம் சோதிக்கலான்னு இருக்கேன். வாங்க போகலாம். கினோயி, கினோட்டோ, கினோயி. ஒண்ணும் புரியலையே, எதுக்கு வர சொன்னாங்க? என்னவா இருக்கும்? எப்படி எழுதி வச்சிருக்காங்க? தெரியலையே. என்ன நாட்டுட்டீங்க? யாருன்னா என்னன்னு சொல்லுங்கயா. நிம்மதியா இருக்க மாட்டேன். ஒரு ஷினோபி எப்படி இறக்கணும்? என்ன கருமம் இது? அத இங்க கூட என்ன வேணும் உனக்கு? இப்பதான் அது யாருன்னு உனக்கு தெரியுமா? நம்ம மீனா. நம்ம மீனா ஆக போறாங்க. நம்ம ஊரோட எதிர்காலம் மட்டும் இல்லை, எதிர்காலத்தையும் மொத்தமா மாத்த போறாரு. நான் உங்களதான் நம்புறேன். உங்க நம்பிக்கையை காப்பாத்து. இந்த இடத்துக்கு நடுட்ட எப்போ வந்து நின்று இனி நீ இந்த துச்சமையை கூடாது. உன்னுடைய தாக்குதலோட பலமும் வேகமும் நிச்சயமா அதிகரிச்சு. ஆனா உன்னால எதிரியோட தாக்குதலை நினைக்க முடியாது. யூஸ் பண்ணதான் இருக்கு. முடியும். மீனோட சென்சை கடைசியா என்கிட்ட அவதான் சொல்லியிருந்தாரு. உனக்கு என்னோட ஷேரிங் என்ன தரப்போற? யாரு என்ன சொன்னாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நீ நிச்சயமா ஒரு சிறந்த ஜோனியன் தான் கக்காஷி. நான் என் மனசார சொல்றேன், தயவு செஞ்சு இதை ஏத்துக்கோ. என் இடது கண்ணுக்கு நீதான் உன் தனி கண்ணு கொடுத்த. சரி, அதுதான் என்னுடைய உயிரை எடுத்தது. சிடோரி, உன்னை நான் எங்கதான் தேடுறது? உனக்கு ஒரு மிஷன் கொடுத்திருக்காங்க, சீக்கிரமா வா.
தனியாக விடாமல் பார்த்துக்கணும் நான் ஏதாவது வச்சிருக்காரு. உள்ளவா என்ன மிஷன் அது? அதுவா அமைதி பிரமாணம் சம்பந்தப்பட்ட பத்திரங்கள்லாம் எங்க இருக்குன்னு நீதான் தேடணும். சரி. இன்னமும் சில சின்னப்பிகள் இதுல ரொம்ப உறுதியா இருக்கு. அவங்க பத்திரங்கள் திருடி இந்த சமாதான படுக்கையை கண்டிப்பா நடக்க விடாம தடுப்பாங்க. அதை முடிஞ்ச சரி. இப்பவே நான் இதை முடிக்கிறேன்டா. ஷிடோரி. கக்காஷி போச்சு ஞாபகம் இருக்கு. கக்காஷி இல்லை அது ஒரு முறை எடுக்கிறப்ப இந்த விஷயம் தான் ஞாபகப்படுத்தும். சௌரா. சிவியா. நான் நினைச்சேன் இன்னொருத்தனா? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் பித்து பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இதை இருக்க? இப்பயும் பண்ணாரு பார்த்தியா? அந்த episode. அருஷி. சின்ன வயசுல வந்து விடாமல் பிரச்சனை வேற. அதனால தான் எனக்கு புரியுதுன்னு அப்போ சொல்லியிருந்தாங்கல்ல வீட்டை வந்து. என்ன ஆச்சு உனக்கு? அனுப்பி வச்சது நல்லதா போச்சு. இந்த மாதிரி சமயத்துல அவனுக்கு தோளோட தோல் நின்னு உதவுற அதுதான் என்னோட நம்பிக்கை. நீ ஏற்கனவே நிறைய செஞ்சுட்ட. அதில் வர மாட்டேன். இது ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கி ரிலாக்ஸ் ஆகிறோமே ஹாஸ்பிட்டலில் கிடக்குது. நீ என்ன எப்பவும் மினாட்டோ சென்சேனே கூப்பிடலாம். சகஜமாடலாம் அப்படின்றாரு. நான் இந்த பதவிக்கு தகுதியாக ஆகலைன்னு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சில பேர் ரொம்ப ஆழமா நம்பிட்டு இருக்காங்க. நான் ஏன் இப்போ நேர்ல வந்தேன்னா உன்னை என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல ஆங்கோக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இதுதான் அனுப்பணும். அதான் என்னோட விருப்பமும். இப்பயே விடக்கூடாதுன்ட்டு ஒரு ஸ்டெப் இருக்கு. தனியாக இருந்தாலும் என்ன யோசனையே இருப்பார். வேலை விட்டா தான் மைண்ட் அவுட் ஆகும். உனக்கான உடையை நான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எதுங்க பேசுகிற தெரியுது, கண்ணு மட்டும்தான் அதிகம் முடியும். இந்த எபிசோடு பார்க்குறப்போ தேவகை வந்து என்ன சொல்கிறது, கம்பீரமாக ரொம்ப உறுதியான ஒரு முரட்டான ஆளாக தெரிகிறாரு. ஏன்னா டான்ஸோவை பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒரு ஆடுற ஆளாக அப்படி இல்லை. டான்ஸோவே வந்து ஒரு மதிக்காமல் பண்ணாமல் இருந்த மாதிரி தான் இருந்தது. அவர் எடுக்கிற முடிவு தான் கடைசி. நான் என்ன திங்க் பண்ணுறேனோ அதான் அது உறுதியெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அந்த டான்ஸோக்கு அங்கெல்லாம் செருப்படி தான். அவர் என்னமோ பிளான் போட்டு அதுவும் உரைச்சிய அதாவது வெளியே இருக்கிறவங்களாம் வந்து ஊரை பார்த்து பயப்படுறதில்ல, ஊருக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து தலைவனை பார்த்து பயந்து இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளை வந்து நிற்க வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும், டஸ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட்
அவருக்கு தெரியும் இல்லையா என்னதான் இருந்தாலும் ஒரு ஒக்காகன்றப்போ இவ்வளோ பேர் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பார். உரைச்சி எல்லா திறமையும் இருக்குது. சொல்லப்போனால் பவர்ஃபுல்லான ஆளு எல்லாம் முடியும். ஆனால் அந்த எண்ணம் ஒரு தீய எண்ணம் அவனுக்குள்ளே இருக்குது. அது இந்த பதவிக்கு தகுதி இல்லாதது ஒன்று கரெக்டாக பிடிச்சாரு. ஸோ இதே விஷயந்தான் நருட்டோக்கும் என்ன சொன்னது. இட்டாச்சி இதே அட்வைஸ் தான். ஸோ நீ என்னதான் நல்லவனாக இருந்தாலும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அது மட்டும் பத்தாது. சில பொறுப்புகளும் இருக்குது. என்ன விஷயம் செய்கிறோம் அதில் எவ்வளோ உறுதியாக இருக்கும், எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதை சமாளிக்க தெரியணும், எவ்வளோ வந்தாலும் பண்ண தெரியணுன்றதெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பொறுமையும் வேணும், அமைதியும் வேணும், நிதானம் வேணும், யோசிக்க தெரியணும். இவ்வளோ விஷயங்களும் அடங்கி இருக்கிறது தான். ஒரு உருவத்தெல்லாம் சும்மா தூக்கத்தில்லை. இவன் பவர்ஃபுல்லாக நீ உட்காவே இரு அப்படின்னா பவர் மட்டும்தான் இருக்கும். எல்லாத்தையும் போட்டு தடாபடான்னு பண்ணுற ஆளுங்க தான் இருப்பாங்க. நிதானம் வேணும் இல்லையா? அது யோசித்து பண்ணது சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் டான்ஸும் அந்த மரம் மறைக்கிறான் கண்டுக்கலையே நான் திரும்பினாதான்டா அப்படின்னு அப்படியே உக்காந்தது வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஆனாலும் என்ன சொல்கிறது, தேடோக்கனால வந்து டான்ஸை அடக்க முடியல. ஏன்னா அவன் நல்லது தான் பண்ணுறான், லீஃப் வில்லேஜுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கான். அவன் செய்கிறது நம்ம நல்லதுக்கு தானேன்னு அது விட்டு வைக்கிறது தான். அது பின்னாடி செய்கிறது ஃபுல்லாக சரி தான். இப்போ ஃபோர்த் ஓகேவே மினாட்டோ அறிவிச்சதும் மினாட்டோக்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அவன் தகுதியான ஆளான்னு சொல்லி. அப்பயும் நீ ஏதோ ஒரு சிண்டல் பண்ணி வச்சுக்கிற. இங்கே நடக்கிற குளறுபடி வெளியேந்து வர ப்ராப்ளம் வருதோ இல்லையோ, உள்ளே நீ வந்து குடைச்சல் குத்தினே இருப்போ ஒன்றை வேறு சமாளிக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது. அது மினாட்டோக்கு தெரியுது. என்னை இன்னும் மதிக்காதவங்களும் இருக்கிறாங்க, என்னை ஏற்றுக்காதவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்கன்னு சொன்னதுலேயும் புரிஞ்சுது. ஆனால் அவர் சூப்பர் கூல். அதெல்லாம் ஒரு பெரிய இதுவும் இல்லை. எனக்கு கொடுத்த பொறுப்பில் நான் போகிறேன்னு போகிற ஆள் மாதிரி தான் அவர் நடக்கிறது, அந்த அவர் பேச நான் ரசிச்சுனே இருப்பேன். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. அதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ வந்து மினாட்டோக்கு வந்து ஒக்காகேன்ற பதவி கொடுக்குறேன், அதை போய் ஒரு ஒய்ஃப் கிட்ட கன்வே பண்ண விஷயம், அவங்க அதுக்கு ஷாக் ஆகி சந்தோஷப்பட்டது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த டைம் நட்டு மட்டும் பிறந்திருந்தான்னு வச்சுக்கேன், கையில் பிடிச்சிருக்க முடியும், தையா தக்காடு வார்த்து பூமிக்கு வச்சுருப்பான். இவ்வளோ பெருமைப்பட்டிருப்பாள். எங்கள் அப்பா வகை ஊர் ஃபுல்லாக சுற்றி தெரிஞ்சிருப்பான். அதெல்லாம் ஒரு இது தானே. சப்போஸ் அந்த விஷயம் நடக்காமல் இருந்தால் பிறந்து வந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த இது அவனுக்கு கிடச்சிருக்குல்ல, அதெல்லாம் கிடைக்காம போயிடுச்சு. அவன் கூட டைம் ஸ்பெண்ட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சந்தோஷம் அங்கேயே நின்றுடுச்சு, அதை தாண்டி அவன் கைக்கு வராமல் போயிடுச்சு. பட் அதை ரீப்ளேஸ் பண்ண நிறைய பேர் பண்ணாங்க. ஏதோ கக்காஷி இருந்திருக்காரு, எமட்டோ, நம்ம ஃபஸ்ட்டு இது நருட்டோட ஃபஸ்ட்டு பேர் இவங்கெல்லாம் இருந்து அதெல்லாம் படித்தாங்க தான். இருந்தாலுமே அப்பா அம்மா இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? அது அவங்க தானே கொடுக்க முடியும். அது போயிடுச்சேன்ற வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதே தான் சாஸ்கேக்கும், அதுவும் போச்சு. நான் அந்த மாதிரி ஒருத்தரையும் இங்கே நின்று பார்க்குறப்ப இவ்வளோ அழகாக அப்படியே இருந்திருக்கலாம், அப்படியே இருந்திருக்கலாமே. கொஞ்சமாவது அவங்களுக்கு எதனா கிடச்சி, ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக போயிடுச்சுன்றது தான். அட்லீஸ்ட் சாஸ்கேவாக தான் அவங்க அப்பா அம்மா கூட கொஞ்சமாவது பழகியிருக்கான். இங்கே அது டோட்டலாக ஒன்றுமே இல்லையா நருட்டோக்குன்றது தான் வழி. அதே மாதிரி தான் இப்போ கக்காஷி பார்க்கறதுக்கும் இருந்துச்சு. கக்காஷி பார்க்க அப்படியே ஃபுல் டிப்ரெஷன் தான் ஆள். தனியாக ஒரு பாட்டு இருந்தேன்னு அவர் பாட்டு தெரிஞ்சுன்னு. ஆனால் எனக்கு அந்த இடத்துல காய் சென்ஸு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் தனிமையாக இருக்கான்றதை புரிஞ்சுட்டு அவனை தனியாக விடாமல், அவன் ஃப்ரெண்ட்ஷிப் மிஸ் பண்ணுறான், அவனுக்கு எதுவுமே இல்லை, அவனுக்கு துணையில் நம்ம நிற்கணும், அவன் தோடு நிற்கிற இடத்தெல்லாம் அவன் தோல் கொடுக்கணுன்ட்டு எஃபர்ட் போட்டுன்னு இப்போ வரைக்கும் அதே தான் பண்ணுகிறாரு. எந்த இடத்துலையுமே கக்காஷி எதுனா ஒன்று உடனே வந்து ஃபஸ்ட்டு அவன் நிற்கிறது அவராக தான் இருக்கும். அந்த மனுஷனை பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ வேல்யூ பண்ணியிருக்காளாட்டி இதே மாதிரி தான் நம்ம நருட்டோக்கும் கிட்டத்தட்ட வந்து நம்ம ஷிகமாரு மாதிரி தான். அவனும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் நம்ம சாஸ்கே நருட்டோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பக்கம் வந்து ஷிகமாரும் பார்த்தீங்கன்னா நருட்டோக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்தே. அவன் தான் ஃபஸ்ட்டு சொல்ல போனால் எஃபர்ட் போட்டது பண்ணது, அவனை ஏற்றுக்கிட்டது. அப்படி அது ஒரு பக்கம் இருக்குது. அதேமாரி தான் காய்ஸை தெரிஞ்சார். அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. புரியுதுங்க, நிறைய விஷயம் இருக்குது. எல்லாருமே அப்படி தான் வளர்ந்துருக்காங்கன்னு புரியுது. கக்காஷி எவ்வளோ வலியோடு இங்கே வந்து நின்று இருக்காரு, எவ்வளோ அனுபவசாலி. ப்ளஸ் அந்த சிடோரி ஒரு டைம் எடுக்கிறப்பையும் அதை தான் ஞாபகப்படுத்தும். அந்த கையால் தான் அந்த உயிர் போயிருக்குன்றப்போ அவர் ஒரு ஆபத்து சுச்சுவேஷன் இதெல்லாம் எடுக்கிறப்பவும் அதுதானே அவர் ஞாபகம் வரும்ட்டு அதை ஓவர் கம் பண்ணி இப்போ வந்து நிற்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. அதெல்லாம் நினச்சிவாக அப்படி இருக்குது. ஆனால் எனக்கு அந்த இடத்துலையும் மின்னோட்டம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் தான் கக்காஷிக்கு டைவர்ட் பண்ணுறதுக்காக ஒரு மிஷின் கொடுத்துருக்காரு. கொடுத்தும் அப்பவும் கூட வந்து பின்னாடி காயை அனுப்பி தான் விட்டுருக்காரு. அது கரெக்டாக போதனே பின்னாடி போய் பாரு என்னன்னு சொல்லிட்டு அந்த அக்கறையும் அவர் காமிச்சார். அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி மின்னோட்டோட அந்த எளிமை, என்னதான் ஒரு கொகாக்கி பதவி கரைச்சிருக்கு எது இருந்தாலும் அந்த ஃபேஸில் என்ன சொல்கிறது, ஒரு பந்தா ஒரு ஆரவாரம் அப்படிலாம் இல்லை. சிம்பிளாக மனுஷன் நான் எப்படியோ அப்படி தானே ஒரு பட்டம் கிடச்சிருக்கு அவ்வளோதாங்கிற மாதிரி அவர் கடமை பொறுப்பில் நம்ம என்ன பண்ணுமோ அதை தான் இன்னும் பல மடங்கு பண்ண போகிறோம், அவ்வளோதான். அந்த மாதிரி இருந்தார். ஸோ அவர்கிட்ட அது ரொம்ப பிடிச்சிருந்து. ஒரு ஃப்ரேமில் நம்ம நருட்டோ வந்து நம்ம ஒபிட்டோட்ட ஃபைட் போடுறப்போ தான் அந்த ஃபுல் உருவம் எடுத்தான் பாருங்க. அப்போது வந்து கக்காஷி கனுக்கு மினோட்டோ சென்சேன்னு ஒரு செகண்ட் சொல்லிடுவார். அது ஏன் அவருக்கு அந்த ஃபீல் வந்துச்சுன்றது இப்போ தான் புரியுது. ஏன்னா
அவர் ஒரு குருவாக ஒரு அப்பாவாக அரவணைச்ச மாதிரி தான் இருந்தது. அந்த இடத்துல வந்து மகனாக ஒரு ஃபீல் இருந்திருக்குல்ல அப்படின்ற மாதிரி அந்த டேக் கேர் இருக்குல்ல, எவ்வளோ அக்கறையான ஆள். இந்த ஷினோபிஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் ஒரு ஆள் தான் அவர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இல்லாமல் அவன் தனிமையில் இருக்கான், வருத்தத்தில் இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டுட்ருக்காருல, எவ்வளோ ஒர்க் இருக்கும் அதில் இதையும் கவனிச்சிருக்காருன்னா அதெல்லாம் கக்காஷினால் மறந்துட முடியுமா? அந்த அந்த ஃபீல்லாம் எவ்வளோ ஒட்டி இருந்திருக்கும். ஸோ அதுதான் நருட்டோ மூலிமா ரிஃப்ளெக்ட் ஆகிறப்போ அவர் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சது. ஏட்டா என்னடா என் குருவே பார்க்குற மாதிரி இதே கண்ணில் அப்படின்ட்டு. அது நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா அப்போ மினோட்டோ அப்போ அது கீழே கக்காஷி இருந்து பார்த்துக்கிட்ட மாதிரி அது இன்னும் தொடருது இல்லை. இப்போ நருட்டோ வரைக்கும் யாராவது ஒருத்தருக்கு பார்த்து ஒருத்தர் அந்த கேர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு டான்ஸோ தான் இப்போ ஒன்று பண்ணா இல்லையா அந்த மீட்டிங்கில், அதே விஷயம் திரும்ப எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அந்த பாட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கும்போது டான்ஸோ இதே மாதிரி தான் திரும்ப பேசினான். அவன் வந்து உக்காரத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு விஷயம் பண்ணான் இல்லையா? அது வந்து நம்ம கக்காஷிக்கு நடக்கிறப்போ கக்காஷி கக்காஷி அதுதான் நடந்தப்போ பாட்டி அப்படி இருந்தப்போ தானே கக்காஷி வரணும்னு சொன்னான். அந்த டைம் தான் ஐயா உள்ள பூர்லாம் நினைச்சாரு. அப்பயும் இதே நடக்காது. மாதிரி தான் அப்பயும் நடந்துச்சா எனக்கு எங்கே போனாலும் இதே அடிதாண்டா உனக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கும் சிரிப்பாக இருந்தது நினச்சி பார்க்குறது. கடைசி வரைக்கும் அவன் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அதுக்கு கடைசி வரைக்கும் நடக்கலையே அந்த மாதிரி. அது இன்னொருத்தட்ட கேட்டு கேட்டு அனுமதி பெற்று நான் செய்ய வேண்டியதாகுது. நானே வந்து உக்காந்துட்டுனா என் முடிவு நான் ஆயிடும்ல, நான் எதுக்கு இன்னொருத்தர் நம்பினே இருக்கணும் அப்படின்றது தான் ஐயா தாட். அதனால காலியாக இதை டக்குனு போய் உக்காந்தெல்லாம் நினச்சாரு. அது முடியல. அவங்களுக்கும் நல்லா வந்து மூளை வேலை செய்யுது அந்த இடத்துல. ஏன்ஜோ யாரும் முழுசாக நம்பலன்றது தெரியுது. ஆனால் அதை மாற்றவும் அது விரட்டவும் முடியல. அகைன் நான் திரும்ப காய் சென்சிட்டிவ் தான் பேச போகிறேன். ஏன்னா எப்படி வந்து ஹார்டாக மாறின அந்த மனசை நம்ம பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். ஃபிஃப்த் ஒக்காகவா அவர் அறிவிச்சப்போ டான்ஸ் ஆட வச்சார். ஞாபகம் இருக்கும். 2 பேரும் டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ அப்படி இருந்த மனுஷனை, அப்படி ஒரு அங்கடம் ஒரு இதுக்குள்ளே இருந்த மனுஷனை எப்படி மாற்றி எடுத்துன்னு வந்திருக்காரு. அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாரு. அது கக்காஷி ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்தே அந்த கேரக்டரே அப்படி தான். வீட்டை கூட இருந்தப்போயும் அப்படி தான் இருந்தது. அந்த ஆளை போய் டான்ஸ் ஆட வைக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரணமானா எப்படி எடுத்துன்னு வந்திருப்பார். எவ்வளோ தூரம் அதுக்கு எஃபர்ட் போட்டுனே இருந்திருப்பாருன்னு நினைக்கிறப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு அவ்வளோ பெருசாக இருந்தது. காயோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேறு லெவல். அது அங்கே வந்து கக்காஷி எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு வந்து ஒப்பிட்டு வருதோ அதை விட பல மடங்கு காய் சென்ஸே இருக்காரு. அப்படி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயங்க, அதாவது கக்காஷி இப்படி இருக்கப்போ அவங்க அப்பா இறந்துட்டாரு. அது ஒரு டிப்ரெஷனில் இருந்து ஒரு மாதிரி இருந்தார். மிஷின் தான், அதில் வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறப்போ ஃப்ரெண்டுக்கு துணையாக நிற்கிறது தாண்டா இதுவே அப்படின்னு சொல்லி கக்காஷியை மாற்றினதே ஒபிட்டோ தான். ஆனால் இன்னைக்கு கக்காஷினால தான் ஒபிட்டோ மாதிரி அப்படி நிற்கிறான். இது என்னடா கான்செப்ட் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்கிறதுனே தெரில. மாற்றி மாற்றி ஒரு வகையில் போய் எங்கேயோ போய் நிற்குதுன்றதான். இப்போது எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒபிட்டோ சிம்பிள். இப்போ அந்த இடத்துல வந்து கக்காஷி அண்ட் ரின்னு மட்டும் அந்த இடத்துல இருந்து அந்த விஷயம் நடந்திருந்தா கூட நீ அப்படி எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு வேல்யூ, ஒரு பாயிண்ட் இருக்குது. அது கூட யோசிச்சு பார்த்தா வேறு மாதிரி பார்க்கலாம். ஆனால் அங்கே சுற்றி அவ்வளோ பேர் இருந்தாங்க, அத்தனை தடியனுங்க இருக்காங்க. அப்போ அங்கே ஏதோ சுச்சுவேஷன் நடந்திருக்கு, அங்கே கிட்டான சூழ்நிலை ஏதோ நடந்திருக்குன்னு ஒரு செகண்ட் யோசிச்சிருக்கலாம். அவன் கோவம் கண்ணை மறைச்சிச்சின்னு தான் சொன்னேன். எல்லாரையும் இப்போது அந்த அத்தனை பேரையும் அந்த கோவம் இந்த வெறியில் மொத்த பேரையும் கொண்டுட்டான். அட்லீஸ்ட் அந்த ஒருத்தரை பிடிச்சி இங்கே என்ன தானே நடந்துச்சு, என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தா கூட ஆன்சர் கிடச்சிருக்கும். பட் அதே தான் சொல்கிறேனே, கோவம் கண்ணை மறைச்சிச்சு. அது எதையுமே யோசிக்கவே இல்லை, அந்த நிதானத்திலே நிற்கவே இல்லை. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இப்படி நிற்கிறான். அதேமாதிரி ஒபிட்டோ சைடில் இருந்து அவன் மனசில் இருந்து யோசித்து பார்க்குறப்போ அவன் யோசிக்கிற விஷயமும் புரியுது. அதாவது நினச்சா அவன் கக்காஷியை கொல்ல முடியும். அப்போ நினச்சிருந்தா கூட கொண்டுட்டு இருப்பான். ஆனால் வந்து கக்காஷியை கொல்லவும் முடியல, அவனை மன்னிச்சு ஏற்றுக்கவும் முடியல. அதுதான் அவனை இப்படி எடுத்துகிட்டு போய் நிற்க வைக்குது. அந்த டைமுக்கு இதுக்கு என்ன தான் நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா கரெக்டாக மாதிரி ஒரு விஷயம் சொல்லி அது மண்டையில் ஏறி ஓகே அந்த போனால் எனக்கு ரெண்டும் கிடச்சிருவான், கக்காஷியும் எனக்கு கிடச்சிருவான். அந்த இடத்துல எனக்கு ரெண்டும் கிடைக்கிறப்போ நான் கக்காஷியும் மன்னிச்சு ஏற்றுப்பேன், இன்னும் கிடச்சிருவான்னு சொல்லிட்டு அது நோக்கி போகிறான். இது தீர்வா அப்படின்றது இங்கே இந்த இதில் பேசியிருந்தாலே முடிஞ்சிருக்கும். இதுக்கு எங்கெங்கேயோ எடுத்துகிட்டு போய் அப்படி பண்ணுறது, அது இத்தனை பேரையும் பண்ண வச்சு அது வேடிக்கை பார்த்து அங்கே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறது மட்டும் கரெக்டானு கேட்டால் என்னை பொறுத்தவரைக்கும் தப்பு தான். ஆனால் எனக்கு அந்த இடத்துல இப்போ மாதரா வந்து காதில் இந்த மாதிரி விஷயம் நீ இதெல்லாம் உலகமே இப்படி தான் சில விஷயம் முன்னாடி சொல்லியிருப்பான் பார்த்தியா, அதுக்கப்புறம் தான் இவன் வந்து இதெல்லாம் பண்ணும்போது ஓகே அதுதான் கரெக்டுன்றது அவனுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மாதா சைடில் அந்த விஷயம் பேசாமல் இருந்தால் எப்படி போயிருக்குன்னு யோசிச்சு பார்க்குறேன். சப்போஸ் வந்து இவன் பார்த்துருப்பான், கோவம் வந்திருக்கும், கக்காஷ் மேலே கோவமாகவே இருந்திருப்பான். அப்புறம் இன்றைக்காவது கக்காஷை பார்க்கும்போது அடிக்கணும்னு போயிருப்பான். அப்படி சண்டை போடும்போதாவது அதுலேயே சூழ்நிலை வெளியே வந்திருக்கும். அந்த சண்டையிலையாவது வந்து நான் இது தாண்டா பண்ணேன், இது தாண்டா ஆச்சு அப்படின்ட்டாவது ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்குல்ல. ஆனால் அது இல்லாமலே போயிடுச்சு. ஸோ எனக்கு அப்போ கூட வந்து
மகாதரா அந்த இடத்துல அது விஷயம் பண்ணாமல் இருந்திருந்தா இது இப்படி மாறி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தோணும். இது சொன்னால் திரும்ப நான் அதே டேலாக் தான் சொல்லுவேன். இது மாறி இருக்கும், ஆனால் உலகம் மாறாது. அதான் மாதரா தாட்டு. அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.